மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. 9 மாதங்களுக்கு பிறகு இருவரும் தலைவர்கள், இரு கட்சி தலைவர்களும் சந்திக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? சீட் ஷேரிங் தான் பிரச்சனை. சீட் ஷேரிங்ல 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் அண்ணாமலை 12 எம்பி சீட்டு வேணும்னு கேட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 6க்கு மேல தர முடியாதுன்னு சொன்னாரு. அந்த வகையில் அந்த கூட்டணி 2024 முடிஞ்சதை நாம பார்த்தோம். இதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் சீட்டு தகராறுல அந்த கூட்டணி உடைஞ்சது. இப்போ அண்ணாமலை பிரதமர் அலுவலகத்தில் கூறியிருக்கூடிய கருத்து என்னன்னா, ஏற்கனவே 2021 கூட்டணி வரும்போது பாஜக நோட்டாவுக்கு கீழே ஆர்கே நகர்ல போயிருந்தது. அதிமுக 28 விழுக்காடு எடுத்திருந்தாங்க. அதிமுக 40% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. பாஜக 2.7 விழுக்காடு வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. இப்பொழுது பாஜக தாமரை சின்னத்துல மற்ற கூட்டணி கட்சிகளையும் தாமரையில் நின்ற கட்சிகளையும் சேர்த்து 11.4 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அதிமுக 20 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் என்றால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களத்திற்கு வராமல் கோளை டேஷ்கள் ஓடிவிட்டார்கள் என்று ஒரு களத்தில் நின்ற ஒரு கட்சியால் விமர்சிக்கப்படக்கூடிய நிலைமையில் தான் அதிமுகவும் இருக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருக்கிறது. ஆர்கே நகர் போன்ற ஒரு நிலை இங்கு இல்லை. எனவே பலத்தின் அடிப்படையில் பங்கீடு வேண்டும். 11.4 விழுக்காடு வாக்கிற்கு ஏற்ப 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரை வேண்டும். 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரை ஒதுக்கப்பட்டால் தான் மோடி பிரதமர் என்று விழுந்த வாக்குகள் எடப்பாடி முதல்வர் என்று விழும். அப்படி வாக்குகள் ஒதுக்கப்படாத சூழ்நிலை ஏற்படுமானால் அந்த வாக்குகள் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமைக்கோ, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தலைமைக்கோ, புதிதாக அரசியல் களத்திற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்தி வந்திருக்கூடிய விஜய் தலைமைக்கோ போய்விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே பலத்திற்குரிய இடங்கள் கிடைத்தால்தான் ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி இருக்கும் என்ற கருத்தை 18 விழுக்காடு என்டிய வாக்குகளுக்கு ஒரு ஹீரோவா நிற்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் கூறியுள்ளார். எனவே இதன் அடிப்படையில் தான் பி.எஸ். கோயில் அவர்களும் பலத்திற்குரிய இடங்களை வாங்குவதில் உறுதியாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமி வெரி டஃப் பார்கெய்னர், கூட்டணி பேரத்தில் மிகவும் கடுமையாக செயல்படக்கூடியவர் என்று பலமுறை நிரூபித்தவர்கள். என்றாலும் முன்பு நோட்டாவுக்கு கீழே போன பாஜக இல்ல, நீங்களும் களத்துக்குள்ள இல்லாம ஓடிட்டீங்க, ஈரோடு கிழக்குல நாங்களும் களத்துக்குள்ள இல்ல. எனவே 2024 எடுத்த பலத்தின் அடிப்படையில் அந்த பங்கீடு வேண்டும் என்பதை பாஜக தலைமை வற்புறுத்துவார்கள். எடப்பாடி என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. 9 மாதங்களுக்கு முன்பு கூட்டணி சேர்ந்தாங்க. இப்ப இந்த இடத்துக்கான சந்திப்பு அப்படிங்கிறது பாரதிய ஜனதா மீண்டும் ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு கொடுக்குதா சார்? நெருக்கடி என்று நாம எப்படி சொல்ல முடியும்? நோட்டா கீழே போன பாஜக இல்லையே. 11.4% வாக்கை எடுத்து அண்ணாமலை தலைமையில பலத்தை நிரூபிச்ச பாஜக தானே. மக்களவை தேர்தலிலே மோடி பிரதமர் என்பதற்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி கிடைக்கும் என்ற சூழ்நிலையிலே முறித்து கொண்டு போன எடப்பாடி பழனிசாமி 18 விழுக்காடு என்டிஏ எடுத்த நிலையில் 8 விழுக்காடு எடுத்த சீமானே பிஎம்ஓவும் அண்ணாமலையும் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி விட்டால் நாம் 150 இடங்களில் 3வது போய் டெபாசிட் இழக்க நேரிடும் என்று 2வது இடத்தை உறுதி பண்ண கூட்டணி அமைக்கக்கூடிய சக்தி படைத்த பாஜகவிடம் தானே எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். எனவே இந்த மாறிய சூழ்நிலையில் அவர் பலத்திற்குரிய இடங்களை தர வேண்டும் என்பதை அண்ணாமலை பாஜக மேலிட தலைமையிடம் வற்புறுத்தி இருக்கிறார்கள். மீண்டும் அண்ணாமலை வைத்துதான் சீட்டுகளை வாங்க முடியும் என்ற அடிப்படையில் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இந்துத்துவாவை அண்ணாமலை மிக தெளிவாக முன்னெடுத்து பேசுகிறார். எனவே கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது மீண்டும் அதிமுக பாஜக இடையில் ஒரு சிக்கலான விவகாரமா தான் நான் பார்க்கிறேன். 2 பேருக்குமே தேவை, 2 பேருமே தோத்து போயிட்டாங்க, 2 பேருக்குமே சீட் கன்வெர்டபிலிட்டி இல்லை. என்றாலும் இந்த இடம் முன்பை விட இது ஒரு மாறிய சூழ்நிலை என்றுதான் நான் கருதுகிறேன். இப்ப இன்னும் இந்த கூட்டணிங்கிறது என்டிஏங்கிறது இன்னும் முழுமையடையாத ஒரு சூழல்ல எங்களுக்கு இவ்வளவு இடம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழல் ஏன் சார் உருவாகுது? இல்ல, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சீட்டு கொடுக்காம அதுல ரஃப் அண்ட் டப்பா டீல் பண்ணனால அந்த கூட்டணி முறிஞ்சிருக்குது. நகர்ப்புற உள்ளாட்சியிலே 2 விழுக்காடுக்கு தான் சீட்டு தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. ஓபிஎஸ் ஒரு 5 விழுக்காடு கொடுக்கலான்னு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி அது அதிமுகவுக்கு பலகீனமாகி விடும்னு சொல்லி உறுதியா இருந்தாரு. அந்த சூழ்நிலையில அண்ணாமலை கடைசி நேரத்துல வேட்பாளர்களை நிறுத்தி 5 விழுக்காடு வாக்குகளை எடுத்தார். இப்பவும் அண்ணாமலை அவர் நிரூபிச்ச வாக்குகள், அவர் ஒரு ஹீரோவா பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றும் ஜெயலலிதாவின் ஊழலை சொல்லியும் எடுத்த 18 விழுக்காடு வாக்குகள், குறிப்பாக பாஜகவின் 11.4 விழுக்காடு வாக்குகளுக்கு உரிய இடங்கள் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும், எடப்பாடியை முதல்வராட்டு அவங்க ஏத்துக்கிடுவாங்கிறதுல அண்ணாமலை உறுதியா இருக்கிறாரு. அண்ணாமலையின் உறுதித்தன்மையை
புரிவித்தன்மை மதித்தே டெல்லி பாஜகவினர் வந்து இப்பொழுது மிக கணிசமான இடங்களை கேட்கிறார்கள். தமிழிசை, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற இடங்கள் போதும் என்ற சூழ்நிலை என்று கூறிய சூழ்நிலையில் இல்ல விஜய் தனித்து நின்றால் கூட்டணி தொகுதிகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயர்களை முன்னிறுத்தி அதிமுக வாக்குகளை தாவேகா பிரிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. முன்பு விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று விசிக மதிமுக தொகுதிகளை பிரித்தது போல் பிரிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்பொழுது வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகும். வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகும் சூழ்நிலையில் தம்முடைய வாக்கு சதவீதத்தை, மக்களவையில் எடுத்த வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு அதிக சீட்டு வேண்டும் என்பதில் அண்ணாமலை மிக உறுதியாக உள்ளார். அண்ணாமலை கருத்தை பிஎம்ஓ அங்கீகரித்துதான் இப்பொழுது சீட்டு பேரம் நடக்கிறது என்று உறுதியாக தெரிகிறது. தேர்தலுக்கு 1.5 வருடங்களுக்கு முன்பு 2 பேரும் கூட்டணி சேர்ந்ததுக்கு காரணமா சொல்லப்பட்டது தொண்டர்களுக்கு இடையில ஒரு இணக்கமான சூழல் உருவாகணும் அப்படின்னு. இப்ப தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தொகுதி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கும்னு தொண்டர்களுக்கு கன்வே பண்றதுக்காகவா? கூட்டணி இன்டாக்டா தான் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே பார்லிமெண்ட்லே வராதவர் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாருன்னா 2வது இடத்தை உறுதிப்படுத்த தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு எதிராக ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி அண்ணாமலைக்கு உண்டுன்னு அண்ணாமலை நிரூபிச்சிருக்கிறாரு. சோ அண்ணாமலையோட அந்த அண்ணாமலை ப்ரூவ்ட் ஹிஸ் மெட்டல், பாஜகவின் சக்தியை அண்ணாமலை நிரூபிச்சதுனாலதான் மக்களவைக்கே வராதவர் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லும் போது அவரிடம் ஏமாந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி என்பதிலும் அவர் 24 மோடியை காலவாரி விட்டது போல் 29 காலவாரி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்ற அடிப்படையிலும் அதற்கு ஒரு செக் வைக்கக்கூடிய அளவிற்கு பலத்திற்குரிய சீட்டுகளை வாங்கியே தீர வேண்டும் என்பதில் அண்ணாமலை கருத்தை மதித்து டெல்லி பாஜக இன்று எடப்பாடி பழனிசாமியிடம் பேரம் பேசுகிறார்கள். இப்ப நிறைவா இதுல வந்து இது அதிமுக கடந்த முறையை காட்டிலும் 170க்கு கீழே தங்களுடைய சீட்டை போறதுக்கு ஒத்துக்கொள்வாங்களா? பாரதிய ஜனதா மும்மடங்கு தொகுதியில விடாப்பிடியாக இருக்குமா? இது வந்து யாரோட மன வலிமை பெருசுங்கிறதான் பார்க்கணும். இந்த இடத்துக்குள்ள மன வலிமையை இழந்துதான் 26லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாது என்ற பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்ன அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வந்திருக்கிறார்கள். இதனை பயன்படுத்தி உரிய சீட்டை வாங்கணும் என்பதில் தான் பாஜக தலைமையின் முடிவு. அண்ணாமலையின் கருத்தும் அதுதான். முன்பு போல் ஆர்கே நகரில் நோட்டாவை கீழே போன பாஜக இல்ல, களத்தை விட்டு எடப்பாடியும் ஓடிட்டாரு. நமக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது ஈரோடு கிழக்குல. சோ நாம் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறோம். எனவே 24 பலத்தின் அடிப்படையில் வாக்குகள் சீட்டுகள் பிரிக்கப்பட்டால் தான் அந்த வாக்குகள் வந்து எடப்பாடி முதல்வரிடம் டிரான்ஸ்பர் ஆகும், அல்லது அந்த வாக்குகள் வந்து திமுக, நாம் தமிழர், தாவேகா போன்ற கட்சிகளுக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை பாஜக டெல்லி தலைமை உணர்கிறார்கள். எப்படி இந்த பேரம் நடக்கப் போகிறது, யாருடைய பேர வலிமை உயர்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பார்வைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.